ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ டூயிங் வெல். இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலன்னா கூட பரவாயில்ல, இனிமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் இந்த இயர் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூன் 25க்கான கரண்ட் ஈவெண்ட் நியூஸ் பேப்பரில் என்னென்ன வந்திருக்கு, அதுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஈரானின் அணுசக்தி தளங்களை வந்து ஆய்வு செய்ய போறதா சர்வதேச அணுசக்தி முகமையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கும் இடத்தை உறுதி செய்யறதா எங்களோட முக்கியமான முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஸோ சர்வதேச அணுசக்தி முகமை அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்வதேச அணுசக்தி முகமையானது 1968ஆம் ஆண்டு அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்துக்கு கீழே தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அணுசக்தியோட அமைதியான பயன்பாட்டை வந்து இவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து பாதுகாப்பு ஆய்வுகளை வந்து நடத்துறாங்க. அதே மாதிரி அணு பொருட்களை சரி பார்க்கறாங்க. அணுசக்தி தொடர்பான கடமைகளுக்கு இணங்குவது குறித்த அறிக்கையை இவங்க தான் சப்மிட் பண்றாங்க. சர்வதேச அணுசக்தி முகமை அப்படின்னா என்னன்னு பாருங்க. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1957 தான் உருவாக்கப்பட்டது. இது வந்து ஐநாவோட அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பா வந்து செயல்படுது. யுஎன்ஓட ஒரு அமைப்பு தான் எது சர்வதேச அணுசக்தி முகமை. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, தலைமையகம் எங்க இருக்குன்னா வியன்னால இருக்கு. ஆஸ்திரியால இருக்க வியன்னால தான் இருக்குது. இது எக்ஸாமில் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, ஐஏஇஏன்னா என்னென்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இது ஐநாவோட ஒரு அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பாக வந்து செயல்படுது. இதோட தலைமையகம் வந்து வியன்னா ஆஸ்திரியாவில் வந்து இருக்குது. உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1957. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தலாம். இந்தியாவும் ரஷ்யாவும் $100 பில்லியன் வர்த்தக இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது 2030 ஆண்டுகளுக்குள்ள இருதரப்பு வர்த்தகத்தை $100 பில்லியன் அமெரிக்க உயர்த்துறத வந்து இலக்கா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. யாரும் இந்தியாவும் ரஷ்யாவும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தலாம். பிஎம் ஸ்ரீ திட்டம், அதாவது கேரளா அசம்பிளியில இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். பிஎம் ஸ்ரீ அப்படின்னா என்னன்னு பாருங்க. பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, அதோட எக்ஸ்பான்ஷன் தான் அது. இது எப்போ வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 2022 தான் தொடங்கியிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசோட நிதியுதவி திட்டமா வந்து இருக்குது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நாடு முழுவதும் உள்ள 14,500 பள்ளிகள் இருக்கு இல்லையா, அதை தேர்ந்தெடுத்து தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இதை வந்து ரொம்ப மாடலாகவும் ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் ரொம்ப டெக்னாலஜிக்கலாகவும் உருவாக்க போறதா சொல்றாங்க. அதுதான் இதோட நோக்கமா வந்து. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுற 14,500 ஸ்கூல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொரு பள்ளியையும் மேம்பட்ட தரம் வாய்ந்ததாக உயர்த்துறதா இதோட நோக்கமா வந்து இருக்கு. இதுக்காக மாநில அரசோட இணைந்து செயல்படுறதா இந்த திட்டம். மத்திய அரசு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 60% நிதியவும், மாநில அரசு 40% நிதியவும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றதுனால இந்த திட்டத்தையும் அவங்க ஏத்துக்கல. ஸோ இது இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தேசிய கல்விக் கொள்கையில வந்து மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வர்றதுனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாமுக்கு எந்த வகையில் முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பிஎம் ஸ்ரீ அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு சொல்லி கேட்பாங்க. செப்டம்பர் 2022 தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. உலக எதிர்கால திறன் குறியீட்டில் இந்தியா வந்து 13வது இடத்துல வந்து இருக்குது. QS உலக எதிர்கால திறன் குறியீடு, அதாவது வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில் இண்டெக்ஸ், இந்த தரவரிசையில இந்தியா 13வது இடத்துல வந்து இருக்குது. இந்த தரவரிசை எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை, டிஜிட்டல் திறன் மற்றும் எதிர்கால வேலைகளுக்கான தயார் நிலை, இதை அடிப்படையாக கொண்டு தான் இதை வந்து தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா இம்பார்ட்டன்ட் டே. ஜூன் 25 இம்பார்ட்டன்ட் டே என்னன்னா அரசியலமைப்பு படுகொலை தினம். இதை எதுக்காக ஜூன் 25 அன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்தியாவோட முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவங்க வந்து காங்கிரஸ் தலைமையில அரசு அமைச்சிருக்கிறப்ப 1975 அப்ப ஜூன் 25 அதாவது அவசர நிலை பிரகடனம் அதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் அதை வந்து டிக்ளேர் பண்ணதுனால இந்த டேவை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். ஏன்னா இந்த எமர்ஜென்சியை வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து டிக்ளேர் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து இந்திய ஜனநாயக வரலாற்றின் இருண்ட காலத்தை நினைவுபடுத்துற வகையில தான் ஜூன் 25 மத்திய அரசு அரசியலமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பிரிக்ஸ் அமைப்பின் தலைவராக அதாவது 2027 2027ஆம் ஆண்டு சீனா தான் பொறுப்பேற்க இருக்காங்க. இப்போ 26ல் யார் இருக்காங்கன்னா இந்தியா தான் தலைமை வகிக்கிறாங்க. 27ல் சீனா தான் தலைமை வகிக்க போறாங்க. எதுக்கு? பிரிக்ஸ் அமைப்புக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா ஆந்திர பிரதேசத்தோட ஜொன்னகிரி அங்க வந்து இந்தியாவின் முதல் தனியார் தங்க சுரங்கத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு முதல்வர். இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆந்திராவோட கர்னூல் மாவட்டத்தில் தான் துக்காளி மண்டலம் அந்த பிளேஸில் தான் வந்து சொன்னகிரி அப்படின்ற பகுதி இருக்குது. அங்கே தான் புதிய தங்க சுரங்கத்தை வந்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து திறந்து வச்சிருக்காரு. இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தனியார் தங்க சுரங்கமாக வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி தூதர் யார் அப்படின்னா பர்வதனேனி ஹரிஸ் என்பவர் தான் நிரந்தர தூதராக வந்து இருக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ், நாட்டிலேயே மிகப்பெரிய ட்ரோன் சிட்டி எங்கே அமைய போகுது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் தான் அமைய போகுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், மகாராஷ்டிராவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றதுக்காக அந்த மாநில அரசு திட்டமிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா தமிழக அரசு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேஜர் முகுந்த் வரதராஜனோட தியாகத்தை வந்து போற்றுற வகையில் தாம்பரம் ரயில் நிலையம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வேலுச்சேரி வரையில் இருக்கிற அந்த ரோடு இருக்கு பாருங்க, அதுக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் சூட்ட போகிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, லிபியாவின் கிழக்கு பகுதி கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆப்பிரிக்க நாடுகளான சூடான், சோமாலியா, எரித்ரியா மற்றும் எத்தியோப்பியா இந்த 4 நாடுகள்ல இருந்து வர்ற குடிமக்கள் வந்து நாட்டுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா வந்து மத்திய தரைக்கடல் வழியா ஐரோப்பியாவிற்கு செல்ற சட்டவிரோதமா குடியேற்றம் வந்து புகுறாங்க இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாருங்க, ஜெர்மனியில் சுகல் நகரில் நடக்கிறத ISSF ஜூனியர் சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அந்த பிரிவில் இந்தியாவை சேர்ந்த வன்ஷ்கா சௌத்ரி அவங்களும் சிவா நர்வால் இவங்க 2 பேரும் சேர்ந்து வெள்ளி பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ICC டெஸ்ட் தரவரிசையில் 36 ஆண்டுகளுக்கு அப்புறமா முதலிடத்தை பிடித்த முதல் நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்ற சாதனை யார் படைச்சிருக்காங்க அப்படின்னா மேட் ஹென்ரி அப்படின்றவர் வந்து படைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், ICC டெஸ்ட் தரவரிசையில் வந்து இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் பேட்டிங் தரவரிசையில் மீண்டும் முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. தட்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஜூன் 25க்கான எல்லா கரண்ட் ஈவெண்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே சின்சியராகவும் சீரியஸாகவும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் காலங்கள் போணுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் நாட்கள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எது செஞ்சாலுமே இந்த இயர் தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.